முக்கிய செய்தி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து இந்த ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் தனது பயணத்தை தொடங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி அளவில் பார்த்தோம் என்றால் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவானது குறைந்திருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை பொறுத்தவரையுமே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் வேகமானது குறைந்துள்ளதாகவும், மேலும் காலை 8:30 முதல் தொடர்ந்து பார்த்தோம்னால் அதனுடைய பலத்தை இழந்துள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 26 மற்றும் 27 என 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளைகளில் மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 31 மற்றும் அடுத்த வருடம் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை தமிழகத்தில் பொறுத்தவரையுமே பெய்யக்கூடும் எனவும், மேலும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுவை இழந்து வரக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தின் மழைப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதாகவும், மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு பிறகு மழையின் பாதிப்பானது தொடர்ந்து குறைந்துவிடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையுமே டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் மழையின் பாதிப்பானது சற்று அங்கிருந்தே குறைந்து காணப்படும். ஆனால் இந்த வருடம் பொறுத்தவரையுமே இந்த பருவமழையானது 4 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதன் தொடர்ச்சியாக தற்போது வரை இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரையும், மேலும் ஜனவரி மாதம் கூட மழையின் பாதிப்பு இருக்கக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அடுத்த 5 நாட்களுக்கு மழையின் பாதிப்பானது சற்று அதிகரிக்கும் எனவும், மேலும் மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே இந்த குளிர்காலம் தொடங்கி இருப்பதாலும் மழையின் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துதான் காணப்படும். குறிப்பாக இந்த கடலோர பகுதிகள் 25 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சாதாரண நாட்களில், அதாவது இந்த மழைக்காலம் தவிர சாதாரண நாட்களில் காற்றின் வேகமானது 20 முதல் 25 முதலும் அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாலும், ஆனால் இந்த பருவமழை மற்றும் இந்த குளிர்காலத்தை எதிரொட்டி 30 முதல் 35 வரையும் அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.